பிரைஸ் த லார்ட், ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நான் நமது அண்ணன் தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது தான் உங்களோட நான் இப்ப பகிர்ந்து கொள்ள போறேன். கிறிஸ்துவுக்குள் ஓய்வு. ஆதியாகமம் 2:2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எபிரெயர் 4:9-10. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடிச்சத மகிழ்ச்சியோடு சார்ந்து கொண்டு அனுபவிப்பதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அதாவது மனிதன் படைக்கப்பட்ட முதல் நாளே அவனுக்கு இளைப்பாறுகிற ஒரு ஓய்வு நாளா தான் இருந்துச்சு. ஒருவேளை தேவனுக்கு அது 7வது நாளா இருக்கலாம், ஆனா மனிதனுக்கு அது முதல் நாள். ஆமென். அந்த நாளை தான் தேவன் பரிசுத்தப்படுத்தி ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினாரு. உங்களுடைய ரட்சிப்புக்கு உங்களுடைய பிரயாசம் தேவையே கிடையாது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக நீங்க எதுவுமே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஓய்வு நாள் சத்தியம் புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கைய ரொம்பவே அழகா படம் பிடித்து காட்டுது. ஆதாம் பாருங்களேன், தேவன் படைச்ச எல்லாவற்றையும் பார்த்து அனுபவிச்சு அதுல ஓய்ந்திருந்தாரு. அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் ஓய்ந்திருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. இந்த விசுவாச இளைப்பாறுதல்ல இருந்து தான் உங்களுடைய வல்லமையான ஊழியமே தொடங்குது. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி கிறிஸ்து சிலுவையில வீர முழக்கமிட்டார் இல்லையா, அதுதாங்க உங்க வாழ்க்கையினுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். ஆமென். என்னைக்கு நீங்க இயேசுவை உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த செகண்ட், அந்த ஒரு வினாடியே தேவன் செய்து முடித்த எல்லாவற்றையும் உங்களுடைய கணக்குக்கு மாற்றி விட்டார். இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பரிபூரணமா இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றிலும் அவருக்கு சொந்தமாயிட்டீங்க. அத ஏன்னா உங்க மேல ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்துக்காக தான் தேவன் உங்களை இந்த இடத்துல இருந்து பிரித்தெடுத்து இருக்கிறாரு. தேவன் செய்து முடித்த கிரியைகளை குறித்ததான வெளிப்பாடு நீங்க பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய இளைப்பாறுதல்ல நீங்க பிரவேசிக்க முடியும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஓய்வு நாள் இளைப்பாறுதலை பெற்று அனுபவிக்க முடியும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கோங்களேன், அவங்களால தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல இல்லையா? ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. உங்களுடைய தகுதியை நீங்க சார்ந்து கொள்ளாம தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நீங்க அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள ஈஸியா பிரவேசிக்க முடியும். ஒரு குழந்தைய போல விசுவாசிக்க ஆரம்பிச்சிருங்க, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப என்னோட சேர்ந்து ஒரு சின்ன அறிக்கையை பண்ணுங்க. ஆண்டவரே, ஆதாம் தேவன் செய்தவைகளை கண்டு அனுபவித்து ஓய்ந்திருந்தது போல நானும் உம்முடைய கிரியைகளில் இளைப்பாறுவேன். நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதிலே தேவன் செய்து முடித்த அனைத்தும் என் கணக்கிற்கு மாற்றப்பட்டு விட்டது. நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பூரணமாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் பலியாலே என்னை பரிசுத்தப்படுத்தி என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறீர். நான் முற்றிலும் உமக்கு சொந்தமானவள். நான் உன்னத நோக்கத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவள். உம்முடைய இளைப்பாறுதலை அனுபவிப்பேன். எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமக்கே நன்றி.